மே மாதம் 6ஆம் தேதி 2026 என்னுடைய தனிப்பட்ட உபவாச ஜபத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சில தரிசனங்களை காட்டி என்னோட பேசினார். அந்த தரிசனங்களை தான் நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். எதனாலனா இதுக்காண்டி நீங்கள் ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி. மதுரை மாவட்டத்தின் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பும் நீதியும் வருகிறது. அந்த மாவட்டத்தின் மீது பல அருவருப்புகள் இருக்கிறதை கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார். அது நிமித்தம் மதுரை மாவட்டத்தின் மீது கர்த்தருடைய அக்கினி இறங்குவதை நான் பார்த்தேன். அது கொள்ளை நோயாகவோ அல்லது இயற்கை பேரிடர்கள் மூலமாகவோ அல்லது போராட்டம், கலவரம், வன்முறைகள் மூலமாகவோ இரத்தம் சிந்துதல் ஏற்படுதல் விதமாகவோ கர்த்தருடைய நியாய தீர்ப்பு மதுரை மாவட்டத்தின் மீது வருகிறது. இதே போல சென்னை மாவட்டத்தின் பட்டணத்தினுடைய வரைபடத்தை காட்டி அதன் முழுவதும் கர்த்தருடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்குவதை நான் பார்த்தேன். அந்த சென்னை பட்டணத்தின் மீது கர்த்தருடைய கோபாக்கினை பெருகி அங்கேயும் கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் நடந்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். வருகின்ற நாட்களிலே மதுரையின் மீதும் சென்னையின் மீதும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும். இறுதியிலே அது ஆசீர்வாதமாக ஒரு மிகப்பெரிய இரட்சிப்பாக எழுப்புதலாக உண்டாகும். கர்த்தரை நம்புகிற ஜனங்கள் பெருகி திருச்சபைகளுக்கு நேராக வருவார்கள். திருச்சபைகள் நிரம்பி வழியும். உபத்திரவங்களை திருச்சபைகள் சந்திக்கும்.